எப்பெல்லாம் எங்கெல்லாம் பையன் உங்ககிட்ட இருந்து ரொம்ப விலகி போயிட்டான் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? சொல்றேம்மா சொல்றேன். அவனை டெய்லி மார்னிங் நான் தான் எழுப்புவேன். டெய்லி ஏதோ ஒரு ஸ்டோரி நானா சொல்லி தான் அவனை எழுப்பி விடுவேன். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அவனுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் என் கூட. அது அப்படியே அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே எந்திரிப்போம். மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ரீசன் வந்தா அதெல்லாம் வந்து சுத்தமா அவாய்ட் பண்றான். ஒய் வாட்ஸ் ஹேப்பனிங்? அப்படி கேளு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் எனக்கு ஸ்டோரி சொல்லும்போது 7 அந்த ஏஜ். இன்னும் வரைக்கும் அதே மாதிரி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன்னா கடுப்பேத்துறார் மயிலாட். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் அப்படின்னா முதல்ல வந்து சொல்லிட்டு போவான். இப்போ கிளம்பி போயிட்டு சொல்றான். கிளம்பிட்டாரு பெரிய கரெக்டர். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும். வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான். திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். எங்க விலகி போறாங்க அப்படின்னா இப்போ எவ்வளவு தூரம் சொல்லு ப்ரோ, நான் ஆட்டோ வச்சு வந்துடுறேன். இவங்க எக்மூர்ல இருக்காங்க, நாங்க ஈசிஆர் ரோடு கடப்பாக்கத்துல இருக்கோம். அவ்வளவு விலகி போறது கேட்கல. நக்கல்யா அவனுக்கு. சாட்டர்டே சண்டே லீவ்ல வீட்டுக்கு வாங்கன்னா என்ன இருக்கு அந்த வீட்டுல, எதுக்கு வரணும் நாங்க? உள்ள வர இருட்டு. ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டி கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. ஒன்று எனக்கு இது ஆல்ரெடி தெரியும். நீங்க வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க வேண்டாம். தேங்க்ஸ்ரா. ஏய், இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குப்பா. நீ அதனால நீ இதை பண்ணும்போது கேர்ஃபுல்லா அதை பண்ணு. இது அந்த மாதிரி எனக்கு வேலை செய்யாது. என்னை வந்து என்னோட வேலையில விட்டுருங்க, நான் பாத்துக்குவேன். பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் வந்து நோட்ஸ் எழுதினாலுமே வந்து அவர் வந்து லைக் எப்படி எழுதி முடிக்கிற, எவ்வளோ நேரத்தில் எழுதி முடிக்கிற அப்படின்னு தான் வந்து மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு அப்பா வந்தாருன்னா என்னப்பா இப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படி பேச மாட்டீங்களா? சார் யூஸ்வலாகவே பேசுறது இல்லை சார். ஸோ அப்படி ஒன்றும் இல்லை. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். நம்ம கை போட்டோம்னா கூட கீழே குனிஞ்சு போற மாதிரி இருப்பாங்க. அதுதான் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன பிடிக்கலையோன்ற மாதிரிலாம் ஒரு வருத்தம் கூட உண்டாகும். சும்மா போக ஆளுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்பானா யாருக்கும் பிடிக்காது சொல்லுங்க. அவ கூட சந்தோஷமா வாழணும் தான் நினைச்சேன். அவளுக்கு என்கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா மாத்திக்கலாம். ஆனா அவளுக்கு என்னையே பிடிக்கலப்பா. வீட்டுல ஒரு வில்லனாவே தெரியணுமான்ற ஒரு ஃபீலிங்லாம் ஆகும் இல்லைங்களா? என்ன என்ன தெரியாது. ஏன்னா நாம அதை தெரிஞ்சுக்கவே விரும்பல. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. அவன் சரக்கு அடிக்கிறானா சைட் அடிக்கிறான் மட்டும் தான் தெரிஞ்சுக்க விரும்புறோம்னா நான் எப்படி உங்க பக்கத்துல உட்கார முடியும்? ஓகே, ரசனை, கொள்கை, அரசியல், சித்தாந்தம், பிலாசபி, பெர்செப்ஷன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன், டெக்னாலஜி, ஃபேஷன். அதாவது எங்க அப்பா ஒண்ணு சொல்லுவாங்க சார், நீ ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு பையன் கிட்ட கூட பேசணும்னு அவசியமே இல்ல. கண்ணுல விளக்கண்ணை ஊத்திட்டு சுத்திட்டு இருக்கான்டா. அவன் கண்ணுல மாட்டணும். பொருள் மட்டும் இல்ல, நம்மளும் சேர்ந்து க்ளோஸ் ஆயிடுவோம். வீட்டுல வந்து பசங்க கிட்ட பேசுறதே ரெஸ்ட்ரிக்ஷன் சார். நீ பையன் கிட்டே பேச வேண்டிய அவசியமே இல்ல. அம்மாவும் சரி அப்பாவும் சரி. எல்லாம் மொட்டை மாடியில காய போடுற வத்தல் மாதிரி பெத்து வச்சுக்கிட்டு பேச வந்துட்டான் பேச்சு.